अस्मद्गुरुसमारम्भां यतिचेकरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரதி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் எம்பெருமானை குறித்து சரணாகதி செய்யப்படுகின்ற இந்த ஞாசம் என்கிற ஒரு விஷயத்தை குறித்து 3 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் 4 ஸ்தோத்திரங்கள் என்று கூட சொல்லலாம். அதாவது தாம் அவதரித்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கிறவனான அந்த விளக்கொளி எம்பெருமான் தீப பிரகாசன் என்கிற எம்பெருமானை குறித்து அவர் அருளி செய்த ஸ்தோத்திரத்திற்கு கூட சரணாகதி தீபிகா என்றுதான் பெயரிட்டிருக்கிறார். அவரே இட்ட திருநாமம் அது. அதுவும் சரணாகதியை பற்றி நன்றாக நமக்கு விளக்குகின்ற ஒரு நூல் அது. சரணாகதி தீபிகா என்னால் சரணாகதியாகிற விளக்கு, அதை ஒரு விளக்கு போல நமக்கு காட்டினார் அல்லவா. அதனால் அதுவும் சரணாகதியை பற்றின ஸ்தோத்திரம்தான். அதை தவிர ஞாச தசகம், ஞாச விம்சதி, ஞாச திலகம் என்று 3 ஸ்தோத்திரங்கள் தனித்தனியாக அருளி செய்திருக்கிறார். அதிலே இந்த ஞாச தசகம் என்கிற ஸ்தோத்திரம் அது காஞ்சிபுரத்திலே எழுந்தருளி இருக்கின்ற வரதராஜ பெருமானை குறித்து அருளி செய்யப்பட்டது என்று பெரியவர்களாலே ஆச்சாரியர்களாலே ஸ்பஷ்டமாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பிரணதார்த்திஹர பிரபோ என்று அங்கே அடியவர்களுடைய துக்கத்தை தீர்ப்பவன் என்றும் வரத என்றும் இந்த ஸ்தோத்திரத்திலே அவர் அருளி செய்திருக்கிறபடியினாலே அது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானைத்தான் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த எம்பெருமானிடத்திலே அவர் பண்ணின சரணாகதி, அதாவது அவனையே உபாயமாக கொண்டு நீயே என்னை ரட்சித்தருள வேணும், தொமேவ உபாய பூத்தோமேவா மே பவா என்கிற அந்த பிரார்த்தனா மதிஹி அதுதான் இந்த ஸ்தோத்திரமாக விரிந்தது என்று நாம் சொல்லலாம். அதிலே இப்பொழுது 7வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒத்திக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் என்று பெரியாழ்வார் எம்பெருமானை குறித்து அருளி செய்தார். அதே அர்த்தத்தை இங்கே ஸ்லோகமாக இப்படி காட்டுகிறார் வேதாந்த தேசிகன் என்று நாம் சொல்லலாம். மாம் மதீயம் ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கர்யோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம். மாம் என்றால் என்னை, மதீயம் என்றால் என்னுடைய உடைமைகளை, நிகிலம் அனைத்தையும் எல்லாவற்றையும். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த மாம் என்கிறதும் மதியம் என்கிறதும் எப்படிப்பட்டது என்னால் சேதன அச்சேதன ஆத்மகம். மாம் என்கிற ஆத்மா இருக்கிறது, அது எப்படிப்பட்டது என்றால் அறிவே வடிவானது, அறிவை உடையது, இரண்டும் உண்டு. சேத்தனம் சித் என்கிற சப்தத்திற்கு ஞானம் என்பது பொருள். அப்பொழுது சேத்தனம் என்று சொன்னால் சித் அஸ்ய அஸ்தி சேத்தனம், ஞானத்தை உடையது, ஞானமே வடிவெடுத்தது. அதனால் ஜீவாத்மாவை சேத்தனம் என்று சொல்லாலே சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஜடப்பொருள்கள் என்று இருக்கின்றன. இப்போ நம்முடைய உடல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உடலுக்கு தனியாக நாம் பார்த்தோமானால் இதற்கு அறிவு கிடையாது. இந்த ஆத்மா உள்ளே இருக்கிறபடியினாலே தான் அறிவுள்ளவனாக செயல்படுகிறான். ஆத்மா உடலை விட்டு வெளியே சென்று விட்டதானால் இது வரும் எந்த செயல்பாடும் இல்லாமல் அடங்கி விடுகிறது.
ஆகையினாலே இந்த உடல் என்கிறது அச்சேதனம், அறிவற்ற ஜடப்பொருள் என்று சொல்லுகிறோம். அதனால தான் மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம். மாம் மதியம், சேத்தனம் அச்சேதனம் என்று சொன்னால், அதாவது சேத்தனமான மாம், சேத்தனம் மாம், அச்சேதனாத்மகம் மதியம். அச்சேதனமாக இருக்கக்கூடியது உடல், உடல் முதலான மற்ற பொருள்கள் எல்லாவற்றையுமே, அது எல்லாவற்றையும் சகலம் நிகிலம் என்று சொல்லுகிறார். ஒரு பொருள் தப்பாமல் எல்லா பொருள்களும் அதாவது என்னுடையது என்று என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் நீ என்ன பண்ண வேண்டும்? ஹே வரத. வரத என்னால் அது காஞ்சிபுரத்தில் எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுக்கு வரதன் என்பது தானே திருநாமம். வரம் ததாதீதி வரதா. அடியவர்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றுகிறான் அவன், வரத்தை கொடுக்கிறான். அதனால் அவனுக்கு வரதன் என்று பெயர். அப்படிப்பட்ட வரதனை பார்த்து ஹே வரத ஸ்வயம் கைங்கரிய உபகரணம் ஸ்வீகுரு. அவை அனைத்தையும் உனக்கு கைங்கரிய பொருளாக நீயே ஏற்றுக்கொள். அதையும் அவன்தான் செய்ய வேண்டும். இந்த இடத்துல 2 ஸ்வ சப்தம் இருக்கிறது. ஸ்வகைங்கரியோபகரணம், உன்னுடைய கைங்கரிய பொருளாக, தன்னுடைய கைங்கரிய பொருளாக ஸ்வயம் நீயே குரு, நீயே செய்வாயாக என்று இந்த எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார். ஆக நான் என்கிற ஆத்மாவும் சரி, என்னுடையது என்ற உடல் முதலான வஸ்துக்களும் சரி, எல்லாவற்றையும் உன்னிடத்திலே நான் சமர்ப்பித்து விடுகிறேன். உண்மையிலே பார்த்தால் இதை சமர்ப்பிப்பதற்கு கூட நமக்கு யோக்கியதை கிடையாது. அதைத்தான் ஆள வந்தார். முதல்ல என்ன சொன்னார்? வபுராஜுஷி ஓபி கோபிவா என்று சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார்? அகம் அத்யைவ மயா சமர்ப்பித்தா என்று சொன்னார். அப்புறம் உடனே அடுத்த ஸ்லோகத்தில் யோஜனை பண்ணி பார்த்தார். எம்பெருமானுக்கு என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன்னு நான் சொல்லுகிறேனே, கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தால் ததகம் தொதிர்தேன நாதவான் என்ன சொல்லுகிறார்? அது இதை கொண்டு போய் உன்னுடையதான உடைமை இந்த ஆத்மா, அதை போய் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுவதற்கும் எனக்கு யோக்கியத்தை கிடையாது, அதுவும் உன்னுடையது தானே என்றார். அதுதான் நம்மாழ்வாரும் கூட தம்முடைய திருவாய்மொழியிலே சொல்லுகிற பொழுது பலவிதமாக சொன்னார். என்ன சொன்னார்னால், உதவி கைமாறி என்னுயிர் என்ன உத்து எண்ணில் அதுவும் மத்து ஆங்கவன் தன்னது. எம்பெருமான் நமக்கு பண்ணியிருக்கிற உபகாரத்துக்கு என்ன பண்ணலாம்? பிரத்யுபகாரம் என்று பார்த்தேன். நான் என்னுடைய ஆத்மாவையே அவனுக்கு சமர்ப்பித்து விடலாம் என்று பார்த்தேன். ஆனால் உண்மையிலே பார்த்தால் அதுவும் மத்த ஆங்கவன் தன்னது, அதுவும் அவனுடையது என்று பார்த்தால் கடைசியில் என்ன பண்ணலாம்? எம்பெருமானுக்கு செய்வது இங்கும் அங்கும் இல்லை, எங்கும் இல்லை, எதுவும் இல்லை என்று இப்படி முடித்து விட்டார். அதே போல் இன்னொரு பாசுரத்திலையும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இங்கே இப்பொழுது வேதாந்த தேசிகன் என்ன தெரிவிக்கிறார்? மாம் மதியம் ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம். அதையெல்லாம் கைங்கரிய உபகரணம் ஸ்வீகுரு. உன்னுடைய கைங்கரியத்திற்கு உபகரணமாக, கருவியாக நீ ஏற்றுக்கொள்ள வேணும். அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஸ்வயம் குரு, நீயே அதை செய்ய வேணும் என்று இப்படி பிரார்த்திக்கிறார். அதுதான் ஆழ்வாருடைய திருவாக்கு என்று சொன்னேன். பெரியாழ்வாரும் கூட என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப் பொறியொத்தி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் என்று தெரிவிக்கிறார். என்னை என்று ஆத்மாவையும், என் உடைமை என்று தன்னுடைய சரீரத்தையும் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் சக்கரப்பொறி ஒத்தி கொண்டு என்னால் என்ன நம்முடையது, நம்முடைய இப்போ வஸ்துன்னாக்கா நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய பொருள்கள் என்று பார்க்கிற பொழுது அதிலெல்லாம் நம்முடைய பெயரை எழுதி வைக்கிறோம். அந்த மாதிரி பழைய நாளில் வழக்கம் உண்டு. பாத்திரங்களிலே கூட பெயர் எழுதுவது என்று வழக்கம் உண்டு. எதற்காக? இது என்னுடைய பொருள் அப்படின்றதுக்காக நாம் பெயரை எழுதி வைக்கிறோம். ஆனால் உண்மையிலே இது யாருடைய பொருள்? இந்த ஜீவாத்மாவும் உடலும் என்றால் அது எம்பெருமானுடைய உடைமை. அப்போ இதில் யாருடைய பெயரை எழுதி வைக்க வேண்டும்? எம்பெருமானுடைய பெயரைத்தான் எழுதி வைக்க வேண்டும். எங்கே எழுதி வைக்கிறதுன்னு கேட்டால் அதுக்குத்தான் இந்த சக்கர பொறி என்று ஒரு குருவினிடத்திலே போய் பஞ்சசம்ஸ்காரம் என்று பண்ணிக்கொள்ளுகிற பொழுது அந்த ஆச்சாரியர் சங்கு சக்கர சின்னங்களை நம்முடைய தோளிலே பொறிக்கிறாரே, இது எதற்காக என்று கேட்டால் தான் எம்பெருமானுடைய உடைமை என்பதற்காக அவனுடைய இலச்சனியை நம்முடைய மேனியிலே பொறிக்கிறார் என்று நாம் அதை உணர வேண்டும். அதைத்தான் இந்த இடத்திலே என்ன சொல்லுகிறார்? மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம். ஆக சேத்தனமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மா என்ன, அச்சேதனமாக இருக்கக்கூடிய என்னுடைய உடல் முதலான பொருள்கள் என்ன, இவை அனைத்தையும் நீ என்ன பண்ண வேண்டும்? எம்பெருமானே நிகிலம் அனைத்தையும் ஸ்வகைங்கரிய உபகரணம், உன்னுடைய கைங்கரியத்திற்கு உறுப்பான கருவிகளாக ஸ்வீகுரு, நீயே ஏற்றுக்கொள்ள வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டார்.
அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார் எம்பெருமான்? நம்முடைய கைங்கரியம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேணுமானால் நம்மிடத்தில் இருக்கிற பாபங்களை எல்லாம் போக்க வேண்டும். ஏன்னா அநேகம் பாபங்கள் இருந்தால் அத்தனை பாபங்களும் என்ன ஆகிறது? நம்மை துன்புறுத்துகிறது இந்த உலகத்திலே வைத்து. அந்த பாபங்களை அனுபவித்து கழித்தால்தான் அந்த பாபங்கள் தொலையும் என்று சாஸ்திரம் வேறு சொல்லிவிட்டது. என்ன சொல்லிவிட்டு? எவ்வளவு பாபம் இருந்தாலும் அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதங்கர்ம சுபாசுபம் நாபுக்தங் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரபி. அவனவன் பண்ணின பாப புண்ணியங்கள் அவனவன் அனுபவித்தே தீர வேணும். அனுபவிக்காத பாபமானது ஒரு காலம் கழியவே கழியாது என்று சொல்லுகிறார். இதில் என்ன சிக்கல் என்றால், அந்த பாபத்தினுடைய பலனை அனுபவிப்பதற்காக வந்து பிறக்கிற காலத்தில் இன்னும் பன்மடங்கு பாபத்தை பண்ணிவிடுகிறோம். அப்போ பாபங்கள் அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. அதற்காக நாம் பிறந்து கொண்டே இருந்தால் என்றைக்கு இது முடியும்? இது எப்படி கடலிலே அலை ஓய்ந்த பிற்பாடு நான் நீராடுகிறேன் என்று ஒருத்தன் சொன்னால் அது எவ்வளவு முட்டாள்தனமோ அது போலத்தான் ஆகிவிடும் இதுவும். அதனால் பாபங்கள் தொலைந்து அதற்கு பிறகு நாம் எம்பெருமானை அடைதல் என்கிறது கிடையவே கிடையாது, நடக்காது. அப்போ என்ன பண்ண வேண்டும் என்னால் அத்தனை பாபங்களையும் எம்பெருமான் பொறுத்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டானால், மன்னித்தேன் என்று சொல்லிவிட்டானால் அத்தனை பாபமும் தொலைந்து விட போகிறது. அவ்வளவுதான். அது ஒன்றுதான் வழி, அதை தவிர வேற வழியே கிடையாது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். त्वदेकरक्षस्य मम त्वमेव करुणाकर न प्रवर्तय पापानि प्रवृत्तानि निवर्तय. त्वदेकरक्षस्य, உன் ஒருவனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டிய நான், என்னை, என்னுடைய, அதாவது மமன்னா நான் எப்படிப்பட்டவன்? வேறு இன்னொருத்தரிடத்திலே போய் நான் ரட்சணத்தை பிரார்த்திக்கவே மாட்டேன். ஏனென்றால் எருத்து கொடி உடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறியார்கள். ஏனென்றால் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் நீ ஒருத்தனே அல்லவா என்ற பெரியாழ்வாருடைய திருவாக்கு போலே. அப்போ என்ன, எம்பெருமான் அவன் ஒருத்தன் தான் நமக்கு ரட்சகன். பெரியாழ்வாரை இன்னொரு பாசுரத்தில் சொல்லுகிறார், உனக்கு பணி செய்திருக்கன் தவமுடையேன் இனிப்போயொருவன் தனக்கு பணிந்து நிற்கை நின்சாயை அழிவு கண்டாய். அது எம்பெருமானுக்கே அது ஒரு குறையை உண்டாக்கும். இன்னொருத்தர் இடத்துல போகணுமானால். அதனால त्वदेक रक्ष्यस्या, உன் ஒருவனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டியவனான மமா என்னுடைய பாபானி. என்ன சொல்லுகிறார்? பாபங்கள். இந்த பாபங்கள் என்னால் எவ்வளவு இருக்கிறது? பாபங்கள் என்னால் அது ந பிரவர்த்தய, மேலே பாபங்கள் உண்டாகாதவாறு செய்கின்ற. இனிமேல் எனக்கு பாபமே உண்டாகாதவாறு நீதான் செய்ய வேணும் என்கிறார். சரி, இனிமேல் உண்டாகாதபடி செய்து விடுகிறோம். ஆனால் ஏற்கனவே நீர் பண்ணின பாபங்கள் நிறைய இருக்கிறதே, அதை என்ன பண்ணுறது? எம்பெருமான் கேட்கிறான். உடனே சொல்லுகிறான், பிரவர்த்தானி நிவர்த்தயா, முன்பே செய்த பாபங்களை எல்லாம் நீ ஒழித்தருள், அப்படியே தொலைத்து விடு என்கிறார். இது எம்பெருமான் நினைத்தால் பண்ணலாம். சாஸ்திரமே சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? சாந்தோக்கிய உபநிஷத்திலே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லித்து? இவனிடத்தில் ஏற்கனவே ஒட்டி இருக்கிற பாபங்கள் அதெல்லாம் என்ன ஆகும்? முன் செய்த முழுவினை என்று சொல்லும்படியான பாபங்கள் அவைகளெல்லாம் என்ன ஆகும்? எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை பெற்றுவிட்டால் அவை என்ன ஆகும்? யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேதா ஏவகும்ஹாஸ்ய சர்வே பாப்மானஹா பிரதூயந்தே. எப்படி நெருப்பிலிட்டால் அந்த பஞ்சு உருமாய்ந்து போகிறதோ அதுபோல எம்பெருமானுடைய கட்டாட்சமாகிற நெருப்பிலே இவனுடைய பாபங்கள் எல்லாம் உருமாய்ந்து போய்விடும், அழிந்து போய்விடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்பொழுது இருக்கிற பாபங்கள் அழிந்து போய்விடுகிறது. ஆனால் இனிமேல் பாபங்கள் நமக்கு வந்து சேருமே. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற காலத்தில் பாபம் செய்யாமல் இருக்கவே முடியாது. நம்மையும் அறியாமல் பாபங்கள் வந்து சேருமே என்று சொன்னால் எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்து விட்டால் அந்த பாபங்கள் நம்மேல் ஒட்டவே ஒட்டாதுன்னு. அது எப்படி? யதா புஷ்கர பலாசே ஆபோ நஸ்லிஷ்யந்தே ஏவம் விதி பாபானி நஸ்லிஷ்யந்தே. எப்படி தாமரை இலையிலே தண்ணீர் ஒட்டாமலே வழிந்து விடுகிறதோ அதுபோல இவனிடத்தில் இனிமேல் பாபங்கள் ஒட்டாமலே போய்விடும். ஆக எம்பெருமான் என்கிறவன் அவனை நாம் பற்றிவிட்டோமானால், அந்த எம்பெருமானுடைய அருளானது நம்மிடத்தில் இருந்து விட்டதானால் என்னாகும்? முன்னால் இருந்த அழுக்குகள் போய்விடும், மேலே அழுக்கு வந்து ஒட்டாது என்று இப்படியெல்லாம் இந்த காலத்தில் கூட சில விஷயங்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா சில வஸ்துக்களுக்கு. அதுபோல இங்கே எம்பெருமானை அதை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். உன்னாலேயே ரட்சிக்கப்பட வேண்டியவனான நான், ஹே கருணாகர, கருணையே வடிவெடுத்தவனே, கருணைக்கு ஒரு பெரிய கடல் போல இருப்பவனே, எனக்கு என்ன பண்ண வேண்டும்? நீ
எனக்கு ஏற்பட்டிருக்கிற பாப்பங்களை நீ போய பிழை பூதருவான் நின்ற பிழை இரண்டையுமே நீ போக்கியருள வேணும் என்று அவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அது எம்பெருமான் அப்படி செய்து விடுகிறான். அதைத்தான் இங்கே பிரார்த்தனையாக செய்கிறார். ஏற்கனவே செய்த பாபங்கள் அவை நெருப்பிலிட்ட பஞ்சு போலே அவை உருமாய்ந்து போக வேண்டும். இனிமேல் செய்யக்கூடிய பாபங்களும் தாமரையிலே தண்ணீர் போலே என் மீது ஒட்டாமலே இருக்க வேணும் என்பதாகத்தான் இந்த ஸ்லோகத்திலே அவர் பிரார்த்திக்கிறார் என்றே கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.